சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என அக்கட்சி தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் தேமுதிக மகளிரணி மாநாடு இன்று நடைபெற்றது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவியும் தேமுதிக மகளிரணி தலைவருமான பிரேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த், வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்தார். நேர்களே, தற்பொழுது ஈரா முத்தரசன் அவர்கள் மீண்டும் நம்மோடு தொடர்பில் இணைந்திருக்கிறார். ஐயா, விஜயகாந்த் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். அவரது அந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்னையா? மக்கள் நல கூட்டணியின் சார்பாக அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் அணிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம், பகிரங்கமாக சொன்னோம், நேரில் சந்தித்து பேசினோம். அவர் பரிசீலித்து தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். தற்பொழுது அவர் தனித்து போட்டியிடுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவங்களுடைய கட்சி நிலையிலிருந்து அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆனால் அவங்களுடைய கட்சி மகாநாட்டில் ஊழலை எதிர்ப்போம் என்பது மிக உறுதியாக சொல்கிறார்கள். அதே காரியத்தை தான் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கட்சி அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அப்படி சுதந்திரமாக முடிவெடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அழைத்த எங்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். எங்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை இருக்கா அவர் இனிமேலும் கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குன்னு உங்களுக்கு இன்னமும் ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இல்ல, அவங்க ஊழலை எதிர்ப்பது தன்னுடைய முதல் குறிக்கோளாக அவங்க சொல்றாங்க. அதே கோரிக்கைகளை தான் நாங்களும் சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தோம். எங்களது கூட்டணியுடைய கொள்கையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது என்று திரு விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் நேரில் சந்தித்து நாங்கள் பேசுகிறோம். இப்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார், பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயகாந்தினுடைய இந்த அறிவிப்பு குறித்து மக்கள் நல கூட்டணியினுடைய கருத்து என்ன? மக்கள் நல கூட்டணி இதுல ஒன்றும் பெரிய கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அவர் அறிவித்திருக்கிறார், அவங்க கட்சியினுடைய முடிவு என்று அவர் அறிவித்திருக்கிறார். இதுல எங்களுக்கு பெரிய ஏமாற்றமோ அல்லது வருத்தமோ இல்லை. இன்னும் மேலும் என்ன நடைபெறுகிறது அரசியல் இருந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி, வணக்கம். Thank you.